இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மீண்டுமாய் ஒரு நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். ஒரு சிறு பெண் தன்னுடைய எஜமாட்டியை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். சீரிய தேசம், அந்த தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் பிடித்துச் சொல்லப்பட்ட ஒரு சிறு பெண் அங்கு வேலைக்கு அமர்த்தப்படுகிறாள். யார் வீட்டில் என்று சொன்னால் நாகமான் என்கிற படை தளபதி வீட்டில். அவனுடைய நிலைமை என்ன? குஷ்டரோகம். வெளியே தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அதனால் படுகிற பாடுகள் வேதனைகள் அதிகம். ஆனால் தன்னுடைய எஜமாட்டியும் அதனால் கஷ்டப்படுகிறாள். தன் கணவனுக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லுவோம். அந்த கஷ்டத்தை பார்த்து சிறுபெண் சொல்லுகிறார், நம்முடைய எஜமான் என்னுடைய தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசனிடத்தில் போவார் என்று சொன்னால் நலமாயிருக்கும், குஷ்டரோகம் நீங்க சுகம் கிடைக்கும். விசுவாசத்தை பாருங்க. சிறுபெண் அடிமையாக தான் இங்க இருக்கிறாள். ஆனாலும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய கிரியைகளை அறிந்திருக்கிற அந்த சிறுபெண் சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் என்னுடைய தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசி சந்தித்தால் நலமாக இருக்கும். அவனமாகவே அங்கு புறப்பட்டு போகிறார். போகும்பொழுது தீர்க்கதரிசியுடைய வார்த்தை வருகிறது, யோர்தான் இப்போ 7 முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே நாகமான் அவனுடைய கூட வந்த வேலைக்காரர்கள் அங்கு போகிறார்கள். மூழ்கி எழுந்திருக்கிறார். என்ன நடக்கிறது? ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல நாகமானுடைய சரீரம் மாறிவிடுகிறது. குஷ்டரோகம் மாறுவதற்கு காரணம் சிறு பெண்ணுடைய ஒரு சிறு ஆலோசனை, அந்த ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம். தீர்க்கதரிசியாக எலிசாவின் போகும் பொழுது அவர் ஜெபிப்பார், இங்கு அற்புதம் நடக்கும். அல்லது ஆண்டோடைய வார்த்தை அவர் மூலமாய் வெளிப்படும், அற்புதம் நடக்கும். நடந்தது என்ன? நாகமானுக்குள் ஒரு பெரிய மாற்றம். ஆண்டோடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறார். சிறு பிள்ளை போல சரீரம் மாற்றப்படுகிறது. எல்லாமே மாற்றமாக மாறிவிட்டது. திரும்ப சந்தோஷமாய் தேசத்துக்கு திரும்பி வருகிறார். அவ்வளவு பெரியதற்கு காரணமாய் ஒரு சிறு பெண்ணின் சிறு விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய ஒரு குட்டி பிள்ளைகள் அல்லது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதும், அது ஒரு தீப்பொறி போல அது பற்றி எரிய வைத்துவிடும். ஒரு அருமையான குடும்பம், 2 பிள்ளைகள், கணவனும் மனைவியும் ஏதோ கஷ்டப்பட்டு அன்றன்று கிடைக்கிற வேலைகளை செய்து அந்த குடும்பத்தை நடத்தினார்கள். வீடு வாடகை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட மூத்த பெண் 10ஆம் வகுப்பு எழுதி பாஸ் பண்ணுகிறார், நல்ல மதிப்பெடுக்கிறார். ஏழை பெண் ஒரு 7ஆம் கிளாஸ் போல படித்துக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலையிலே பெற்றோர்கள் பேசுக, மகன் எல்லாம் மார்க் எடுத்திருக்கிறார், ஆனா படிக்க வைக்க பணம் இல்ல, வேலைக்கு அனுப்ப வேண்டியதுதான். இது ஒரு வாரமா அந்த வீட்டில் போராட்டம் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். 2 பேரும் பெற்றோர்கள், தாயும் தகப்பனும். பிள்ளையை பார்த்து, சரிமா, இவ்வளவு நாள் நீ நன்றா படிச்சா குட், இப்போ நீ போய் எங்கேயாவது ஒரு வேலைக்கு நாங்கள் உங்களை அனுப்புறாள், எங்களோட வேலைக்கு வா, எங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும், உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அது மூலமா என் குடும்பத்தை நம்ம ரன் பண்ணிடலான்ட்டு. பிள்ளை கொஞ்சம் படிக்க ஆசை இருந்து, ஆனாலும் குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுவது என்று சொல்லிவிட்டு சரி என்று தலையாட்டி விட்டது. ஆனால் அந்த சிறு பெண் இருக்கிறது 7ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அக்கா இவ்வளவு நல்லா படிக்கிறா, இவ்வளவு நிறைய மார்க் வாங்கியிருக்கிறா, இப்போ அடுத்தால் எப்பவுமே கூலி வேலைக்கு போயிட்டானா அவ எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அம்மா பட்டப்ப பேசுது. சரி, நீ அக்காவை படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் கட்டாயப்படுத்த முடியாது, ஏன்னா நானும் உங்களுக்கு பணத்தை உடனே போய் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிற வயசு கிடையாது, ஆனா எனக்கு ஒரு 2 நாள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கேட்கறாங்க, 2 நாள்ல நீ என்ன பண்ண போறா? 2 நாள் கொடுத்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுவேன், அக்காவுக்காச்சு, அக்கா படிப்புக்காச்சு, நான் ஏசப்பாட்ட கேட்பேன், எங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் கேட்பாரு, இந்த மாதிரி ஏசப்பாட்ட கேட்டா வழி உண்டாகும்னு சொல்லிட்டு அற்புதம் நடக்குண்டு. உடனே இவங்க ஆச்சரியப்படுறாங்க. சரியா, நீ மட்டும், நாங்களும் ஜெபம் பண்றோம், குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இவளுடைய படிப்பை நிறுத்தி வேலைக்கு போகிற காரியம் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்த உடனே
அவர்கள் நாங்களே உண்டு பிள்ளையை 11th 12th படிக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்களாம். பாருங்கள், ஒரு நாள் குடும்பமா ஜெபித்தார்கள். மறுநாளிலே செய்தி வருகிறது, படிக்க வைக்க முடியவில்லை என்று சொல்லி பணம் இல்லை என்று கவலைப்பட்டு இந்த பிள்ளையுடைய படிப்பை நிறுத்திவிட வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தேவன் எவ்வளவு அழகா நடத்துகிறார். ஒரு சிறு பெண்ணுடைய விசுவாசம், நாம் ஜெபிக்கிறேன் 2 நாள் கொடுங்கள். அந்த குடும்பமே ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுனால் தேவன் உடனே அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்துக்கு கேட்டு பதில் கொடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறார். தொடர்ந்து குடும்பத்தின் சூழ்நிலை அற்புதமாய் மாறுகிறது. இதுதான் கர்த்தருடைய செயல். சின்ன விசுவாசம். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்களும் சோர்ந்து போயிட்டீங்களா? நமக்கு யார் இருக்கிறா, யாரும் செய்ய மாட்டாங்க, இந்த காலத்துல ஏதோ உதவி செய்ய மாட்டாங்க, இப்படி நினைப்பதெல்லாம் விட்டு விட்டு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நமக்கு உண்டு, உதவி வரும் கண்மலை நமக்கு உண்டு, நடத்துகிற இயேசு நமக்கு உண்டு. நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெட்கப்பட விட மாட்டார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலையிலே பண தேவைகளோடு அல்லது அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லது நாம் பல நாட்களாய் குழம்பி புலம்பி பிரச்சனைகள்னால ஒரு முடிவெடுத்து இவ்வளவுதான் சொல்லி உம்முடைய வல்லமை மட்டுப்படுத்தி இன்னைக்கு பாதை மாறி போகிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்பார்கள் சொன்னால் ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சியை கொடுங்க. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க. விசுவாசம் இல்லாத சூழ்நிலை மாறி விசுவாசம் உண்டாகும்படியா அவருடைய இருதயத்திலே விசுவாசத்தை துவக்குவீராக. நீதான் விசுவாசத்தை துவக்குகிறவர், நீதான் விசுவாசத்தை பிடிக்கிறவர். அப்பா, இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இனி வழியே இல்லை, இனி எந்த விதத்திலும் இனி முயற்சி எடுத்து பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது விசுவாசத்தோடு என் ஆண்டவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கதவுகள் திறப்பதாக, வழிகள் உண்டாவதாக, வாய்ப்புகள் ஏற்படுவதாக, தடைகள் உடைவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். வனாந்தரமாக இருந்தா கூட வழி உண்டாயிரும். அவாந்தரங்களா ஆறுகள் உண்டாகி செழிப்பாய் மாறிவிடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். வண்ணாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே வெட்டாந்தரை